At next, it's the perfect time to start the program. Squad, take position. Attention, stand at ease. Attention, stand at ease. Attention. First of all, I invite our friend Yusuf Hafil Atai to recite the mind-blowing verses of the Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين وإذا مرضت فهو يشفين والذي يميتني ثم يحيين والذي أطعم أن يغفر لي خطيئتي يوم الدين. Translation of Tamil and English. الذي خلقني فهو يهدين, who has created me and it is he who guides me. அவன்தான் என்னை படைத்தான், அவனை என்னை நேரான வழியில் நடத்துகிறான். والذي هو يطعمني ويسقين, and it is he who feeds me and gives me to drink. அவனை எனக்கு சாப்பிடவும் குடிக்கவும் தருகிறான். وإذا مرضت فهو يشفين, and will I am ill, it is he who cures me. நான் நோயுற்ற தருணத்தில் அவனை என்னை குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன், and who will cause me to die and then will bring me to life again. அவனை என்னை மரணிக்கச் செய்வான், பின்னர் அவனை என்னை உயிர்ப்பிப்பான். வல்லதி அத்அமு அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமிddin, and who I hope will forgive me my faults on the day of resurrection. கூலி கொடுக்கும் மறுமை நாளில் என் குற்றங்களை அவனே நான் நம்புகிறேன். ஸதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakallah Hafil. May Allah will increase in your voice. At next, I invite our singing crew of Atai Arabic and VO Exam Training Academy to sing Tamil Thai Valthu. நீராறும் கடலுடத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போழனை துழகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே தமிழனெங்கே உன் சீரிழமை திரும்பி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Jazakallah guys. At next, I invite our great motivational speaker of grade 5, Ashiq Kumar Atai, to give a motivational speech to us. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. நம்மளோட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கோ ஒரு சிறப்பான இடத்துக்கோ போகணும்னு சொன்னா முயற்சி தன்னம்பிக்கை மட்டும் போதாது. நம்மளுடைய நேரங்களை சிறப்பான முறையிலையும் எந்த ஒரு வீணடிக்காம நம்ம செலவு செய்யணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் பணம் பதவி காசு என்ன போனாலும் நம்ம திரும்பி பெற்றலாம். ஆனால் நேரம் போனால் அது நம்ம திரும்பி பெற முடியாது. அது ஒரு நொடியாக இருந்தாலும் சரி. அதாவது நம்ம நேரம் என்பது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் இங்கிலீஷில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது என்று சொல்லுவாங்க. அதாவது இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு லிட்டில் ஸ்டோரி. ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசனுக்கு சிம்மாசனம் தேவைப்படுது. அந்த சிம்மாசனம் செய்வதற்காக அந்த அரசன் அந்த ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி, எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும், இந்த ஊரில் யார் எனக்கு செஞ்சு தராங்களோ நான் அவங்களுக்கு அதிகமாக பொற்காசுகள் தரேன் அப்படின்னாங்க. சரி, உடனே எல்லா மக்களும் முன் வந்தாங்க. முன் வந்து நான் செஞ்சு தரேன் நின்னாங்க. சரி, இப்போ அனைத்து மக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரே ஒரு மனுஷர் செய்வதற்காக காட்டுக்கு போகிறாரு.
காட்டுக்கு போய் கட்டை எடுக்கணும்ல சிம்மாசனம் செய்ததுக்காக, அதனால் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது எல்லா மரங்களையும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே சில மரங்கள்லாம் குறைபாடாக இருக்குது. உடனே ஒரே ஒரு மரம் மட்டும் அவர் கண்ணுக்கு தென்படுது, நல்லா அழகாக இருக்குது அந்த மரம். சரி, இந்த மரத்தை நமக்கு செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த மரத்தை கரெக்டாக அவர் வெட்ட போகிறாரு. கோடாரியை கொண்டு ஓங்கும் போது ஒரு அழுகிற சவுண்டு என்ன பக்கத்து சுற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. லாஸ்ட் பார்த்தா அந்த மரம் அழுகுது. உடனே இவர் கேட்குற, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டேன், இன்னும் என் மரத்தில் நான் வெறும் மரமாக தான் வாழ்ந்திருக்கேன், காஞ்சி போய் தான் வாழ்ந்திருக்கேன். என் மரத்தில் நான் இன்னும் பழம் காய்கனி எதுவுமே பிரோஜனம் அளிக்கலை. இந்த உலக மக்களுக்கு நான் பிரோஜனம் அளிக்கணும். என்னை ஒரு 2 வருஷம் கழித்து வந்து என்னை வெட்டிக்கங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி போயிடாரு. அந்த ராஜாக்கு சிம்மாசனம் தேவைப்படுறதுனால ஒரு 2 வருஷம் அப்படியே அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் இழுத்து அடிச்சிடுறாங்க. இழுத்து அடித்து மறுபடியும் 2 வருஷம் கழித்து அந்த மனிதன் அதே காட்டுக்கு அதே மரத்தை தேடி போகிறாரு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்பொழுது கரெக்டாக கோடாரி வாங்கினாரு. மறுபடியும் அந்த மரம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுக ஆரம்பினா இப்போ மறுபடியும் அந்த மரத்தை பார்க்கும்பொழுது பூக்கள் காய்கனி எல்லாமே நிறைந்ததாக தான் இருக்குது. பார்க்கும்போது அந்த மரத்திட்ட கேட்காரு, ஏன் மறுபடியும் நீ அழுகுறன்னு அப்படி கேட்கும்பொழுது அந்த மரம் சொன்னிச்சா, இன்னும் யாருமே நான் இன்னும் பிரோஜனம் அளிக்கலை, இன்னும் கொஞ்சம் கூட நான் பிரோஜனம் அளிக்கலை, என்னை கொஞ்சம் காலம் கழிச்சு என்னை வெட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் அந்த இடத்துல இன்னும் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்தோன்னே திரும்பி வாராரு. திரும்பி போகிற அந்த மனுஷன் யோசித்து போன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆளாக அவர் வராரு. எந்த அளவுன்னு சொன்னால் அந்த நாட்டில் உள்ள அரசலுக்கு ஈக்குவலாக வராரு. ஏன்னு சொன்னால் இந்த மனுஷன் பெரிய இடத்துக்கு வந்த காரணம் அவர் நேரத்தை வீணடிக்காமல் சரியான முறையில் செய்ததனால்தான். அதனால் நம்மளுடைய நேரங்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டு வீணடிக்காமலும் சரியான முறையிலும் கரெக்டாக செலவழிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. Thank you, friend. What an incredible speech. May Allah will increase in your speaking talent. At next, we are entering into the main part of this program. It is the perfect time to hoist the flag. Arshad Mola. Flag salute. Order. And now I invite our friend Syed Muhammad Atai to give pledge. India is my country. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of it, rich and very heritage. I should always stay to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy to my country and my people, and I pledge my devotion in their well-being and prosperity along life my happiness. Jai Hind. Jazakallah. At next, I invite our great speaker of grade 4, Ilyas Atai, to give hadith. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. فإن الحمد لله الصلاة والسلام على رسول الله الحمد لله. நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களின் காரணமாகவும் மேலும் நாம் செய்யக்கூடிய சில பல நல்ல விஷயத்தின் காரணமாகவும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு 7 நபர்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய அரிசினுடைய நிழலின் கீழ் நிற்க வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 நபர்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்த 7 நபர்கள் யார் என்றால், அந்த 7 நபரில் முதலாவது நபர் நீதி வலுவா மன்னன்
அவனுடைய ஆட்சியில் சரியான முறையில் நீதி தரக்கூடிய மன்னன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசி நிழலுக்கு கீழ் இருப்பான். இரண்டாவது, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹுடைய வணக்கத்திற்காக எந்த வாலிபன் செலவு செய்கிறானோ அந்த வாலிபன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசி நிழலுக்கு கீழ் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மூன்றாவது நபர் யார் என்றால், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பள்ளிவாசலுடன் இருக்கிறாரோ அந்த நபருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாலாவது மனிதன் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 2 நபர்கள் தன்னுடைய நட்புத்துவத்தை அல்லாஹ்விற்காக யார் கொண்டிருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் நண்பராக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக இருப்பார்கள், அவருடைய நட்புத்துவம் பிரியும் பொழுதும் அல்லாஹ்விற்காக எந்த 2 நபர் இருக்கிறார்களோ அந்த நபர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலுக்கு கீழ் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். 5வது நபர், ஒரு அழகான பெண்மணி தன்னுடைய மன இச்சை காரணத்தினால் ஒரு நபரை தவறான செயலுக்கு அழைக்கும் பொழுது அந்த நபர், அழைக்கப்படக்கூடிய நபர், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று எந்த ஒரு நபர் கூறுகிறாரோ அந்த நபர் நாளை மறுமையில் அரிசியினுடைய நிழலுக்கு கீழ் இருப்பார். 6வது நபர் யார் என்றால், அந்த நபர் செய்யக்கூடிய சதக்கா, வலது கையில் செய்யக்கூடிய சதக்கா இடது கைக்கு தெரியாத அளவுக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் நாளை மறுமையில் அரிசியினுடைய நிழலுக்கு கீழ் இருப்பார். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபரை குறிப்பிடுகிறார்கள் என்றால், தன்னுடைய வாழ்நாளில் தனிமையிலிருந்து எந்த ஒரு நபர் அல்லாஹுவை திக்ரு செய்கிறாரோ, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் தனிமையிலே இருந்து திக்ரு செய்யக்கூடிய நபரை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசின் நிழலுக்கு கீழ் இந்த 7 நபர்களையும் வைப்பான் என்று புகாரி என்ற கிதாப்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த 7 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 7 சிஃபத்துகளையும் நம்மளிடம் அல்லாஹு தஆலா தரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakallah Ilyas Atai. May Allah will increase in your speaking talent. Amin. At next is the perfect time to honor our chief dignity. I request our beloved principal of Atai Arabic and VAO Exam Training Academy, Maulana Maulavi Afzalul Ulama Tariq Ahmad Atai Alim Bilali Ustad, to honor our chief dignity with his shield. அப்போ அப்படி இருக்கிற போது இந்த நன்சை தன்னார்வ அமைப்புடைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் நமக்கு விருது அளிக்கப்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கத்தியில் நடக்கிற மாதிரி தான் கல்லூரி. நாளை ஒரு மாணவர் ஒரு கவலையாக இருந்தாலும், ஏன் கவலையாக இருக்கார், என்ன பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா இதை சார்ந்து தான் என்னுடைய சிந்தனையை உள்ள இந்த விருதுகளிலோ இதிலோ அது நமக்கு ஏற்றமானது கிடையாது. அப்போ ஆனால் இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறேன். நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரி சிறப்பாக நடப்பதற்கு 2 காரணம். ஒன்று பேராசிரியர்கள், இன்று மாணவ கண்மணிகள். அதிலையும் குறிப்பாக பேராசிரியர்களில் 3 ஆசிரியர்கள் நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. நான் டெய்லியும் சுக்குர் செய்வோம் அல்லாவுக்கு, யாரெல்லாம் இந்த 3 ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்துருக்கேன், இது ஒரு பெரிய நேமத். யூசுப் அசார் உஸ்தாதாக இருக்கட்டும், ரிஃபாய் உஸ்தாதாக இருக்கட்டும், அக்ரம் உஸ்தாதாக இருக்கட்டும், இரவு பகல் பார்க்காமல் தங்கள் வாலிபத்தை இந்த மாணவர்களை உருவாக்குவதற்காக அர்ப்பணிக்கிறார்கள். அதில் குறிப்பாக யூசுப் அசார் உஸ்தாத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒரு நம்முடைய கல்லூரியோட அட்மீனாக இருந்து, ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் செய்ய முடியாது, எனக்கு ஒரு சரியான ஒரு அட்மீனாக இருந்து நான் சொல்லக்கூடிய பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு ஐடியாக்களை உடனே உள்வாங்கி உஸ்தாத் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்கன்றதை கரெக்டாக என்ன செய்கிறாங்க செஞ்சு இன்றைக்கி நம்முடைய கல்லூரிக்கு ஒரு சிறப்பான அமைப்பை கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம அந்த நம்மாழ்வார் விருது குறிப்பாக நேற்று அமைச்சர் கையால் நான் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவங்க 8 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. சரின்னு 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு போனால் 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் பாவம் மாணவர்களுக்கு உப்புமா கொடுத்து கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் காலையில் உணவு கொடுத்தாங்க, ஆனால் கம்மியான உணவு. ரொம்ப சங்கட்டமாக போச்சு. 11 மணி வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தோம். சரி, அதுக்கு பிறகு அமைச்சர் வர்றாங்க, ஒரு சரியான முறையில் ஒரு குரூப் ஃபோட்டோ அமையும் அப்படிலாம் பார்த்தது. ஆனால் எதுவும் அமையலை. கடைசியாக பார்த்தா முடிஞ்ச பிறகு அல்லாஹ் அவங்களுடைய தகுதிக்கு செய்கிறாம, அவன் குறை சொல்லக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இதுவாயிருச்சு. கடைசியில் பார்த்தா நான் மட்டும் போய் தனியாக விருது வாங்குற மாதிரி ஆயிடுச்சு.
அது ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை. குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியும், எதுவும் முடியல. அமைச்சர் பாட்டு திடீர்னு முடிஞ்சோன்னே எஞ்சி நடந்து போய்கிட்டே இருக்கிறார் அவர் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே. அப்போ அந்த மாதிரி சூழல்ல அதனால் நான் என்ன, இந்த விருதை கொடுக்கப்படுவதற்கு தகுதியானவர் நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய என்னுடைய மாணவராக இருக்கக்கூடிய உஸ்தாத் யூசுப் அசார் அத்தாய் அவர்கள் தான் இதற்கு தகுதியானவர். ஏன்னா தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. கடந்த குடியரசு தின விழாவில் கூட நான் சொன்னேன், அதாவது என்னுடைய மாணவர் என்னிடத்தில் 5 வருடம் ஓதி என் கூடயே 3 வருடம் தொடர்ந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நண்பருக்கு நண்பராக, மாணவருக்கு மாணவராக, சக தோழருக்கு தோழராக, தம்பிக்கு தம்பியாக இருந்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அலிமன்னன் அவர்களுடைய கரத்தால் இந்த நம்மாழ்வார் விருதாவது நம்முடைய யூசுப் உஸ்தாத் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. नारे तकबीर, नारे तकबीर. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நீண்ட நேரம் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதுவும் கூட காலை வெயில், நம்முடைய வைட்டமின் டி அதிகமாக இருக்கும், தோல் பிரச்சனை வராது. அப்படி நம்மளே மனசை தேத்திக்க வேண்டியதான். Before conclude the program, squad take position. Attention, stand at ease. Attention, stand at ease. Attention. I invite our EMD guys to sing national anthem. Squad, Abakan. Assembly disperse.